ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குட்டி தேவியை தான் காட்டுறாங்க. அப்போ தாரா சொல்கிறாங்க, உன்னுடைய கொட்டத்தை நான் அடக்கிறேன் பாரு, எல்லாரையும் பேரை சொல்லியே நீ கூப்பிட்டுருக்குற, உனக்கு ஒரு சித்தியை நான் வரவழைக்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணி வச்சு அவள் மூலியமாக ஒரு சித்தி வருவா பற்றியா, உனக்கு என்னெல்லாம் டார்ச்சர் கொடுக்கறதுக்காக நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் பாரு அப்படிங்கவும் தேவி ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க. அப்போ அவங்க பார்த்தோம்னா நேராக மாரியோட ஃபோட்டோக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அம்மா, எனக்கு ஒன்றை மாதிரிக்கே எனக்கு ஒரு அம்மா கிடைக்கணுமா, நீ என்னை விட்டுட்டு ஏமா போன அப்படின்னு சொல்லிக்கிட்டு குட்டி தேவி கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சூர்யா தேவிகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா எதுக்காக இங்கே நின்று கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா வா நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள தூங்க வைக்கிறாங்க. அப்போ பார்த்து தேவி தனக்கு நல்ல ஒரு அம்மா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்னை தாரா சொல்லியிருக்கிறாங்களா, உனக்கு ஒரு சித்தி வருவா, ரொம்பவே மோசமானவளாக தான் அவளை கூட்டிகிட்டு வருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுமா, எனக்கு ஒன்றை மாதிரிக்க ஒரு அம்மா கிடைக்கணும் அப்படின்னு தேவி அதை நினச்சிக்கிட்டு அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வீட்டுக்கு வந்ததுமே அவங்க சூர்யா கிட்ட, அதாவது அவங்க 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சுல, அதையும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. சூர்யா என்னன்னு பார்த்தோம்னா தேவிக்காக ஒரு பொம்மை வாங்கிட்டு வராங்க. அது எதிர்பாராத விதமாக துர்காவால் அது உடஞ்சி போயிருது. இதனால சூர்யா ரொம்பவே கோபத்தோட அவங்க துர்காவை போட்டு அவங்க திட்டிட்டு போயிருந்தாங்க. தேவி ஆசைப்பட்டு ஒரு பொம்மையை கேட்குறாங்க. அந்த பொம்மை வாங்குறதுக்காக கடைக்கு போகும்போது அந்த கடையில் அது இல்லைன்றதாங்க. இப்படி 2-3 கடைக்கு அவங்க போகிறாங்க. எந்த கடையிலையுமே அந்த பொம்மை இல்லைன்னு சொன்னதுமே ஒரு கடையில் மட்டும் அந்த பொம்மை கிடைக்குது. இப்படி அவங்க ஆசையோடு அவங்க தேவிக்கு கொடுக்கறதுக்காக அந்த பொம்மையை வாங்கிட்டு வராங்க. ஆனால் துர்காவால் அது உடஞ்சி போச்சுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால ரொம்பவே போட்டு அவங்க திட்டிரவும் 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு சூர்யா கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ துர்காவும் சூர்யாவை போட்டு அவங்க திட்டிட்டு முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க நினச்சி பார்க்குறாங்க, அவர் தன்னுடைய குழந்தைக்காக அந்த பொம்மையை வாங்கிட்டு போயிருக்கிறாரு. சொல்ல போனாக்க அந்த பொம்மை எந்த கடையிலையுமே கிடைக்காம அவர் வாங்கிட்டு போயிருக்காரு. ஆனால் அது என்னால் தானே உடஞ்சி போச்சுது, நான் அவர்கிட்ட ஒரு சாரி தானே கேட்டிருக்கணும், ஆனால் தேவையில்லாமல் நான் அவர்கிட்ட முறைச்சிக்கிட்டு வந்துட்டேனே, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன், அந்த குழந்தை அந்த பொம்மை வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி எவ்வளோ ஆசையோடு இருந்திருப்பா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அவங்க சூர்யா கிட்ட பேசினதை பற்றி அவங்க நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் ஆனதுமே தேவி கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வரும்போது கரெக்டாக அங்கே பார்த்தோம்னா துர்காவும் அவங்க கோயிலுக்கு வராங்க. அப்போ தேவி சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க, கடவுளே எனக்கு எங்கள் அம்மாவை போலயே ஒரு அம்மா எனக்கு கிடைக்கணும், தாரா பாட்டி சொல்கிற மாதிரிக்கு மோசமான ஒரு அம்மாலாம் எனக்கு கிடைச்சிடக்கூடாது, எங்கள் அம்மாவை போலயே ஒரு அம்மா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தேவி அவங்க சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா துர்காவும் தேவி முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் சாமியை கும்பிட்டுட்டு இருக்கும்போது தேவி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. கரெக்டாக துர்காவும் சாமி கும்பிட்டுட்டு அவங்களும் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்படி 2 பேரும் மாறி மாறி பார்க்கும்போது தேவியோட கண்ணுக்கு அப்படியே துர்காவை பார்க்கும்போது மாறி மாதிரியே தெரியுது. இதை பார்த்ததுமே தேவி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க பார்த்தாக்கி எங்கள் அம்மா மாதிரியே தெரியுது, இவங்களே எனக்கு அம்மாவாக கிடைச்சிடணும் அப்படின்னு தேவி அவங்க ஆசைப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. துர்காவும் பார்த்தோம்னா அவங்க தேவியை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. என்னம்மா என்ன தனியாக வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு அவங்க தேவி கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், இப்போ தேவியும் துர்கா கிட்ட ரொம்ப நாள் பழகினது மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவி சொல்கிறாங்க, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சொல்ல போனாக்கி உங்களை பார்க்கும் போதே எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரிக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ துர்காவும் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க, அப்படியா உங்கள் அம்மா என்ன போல தான் இருப்பாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் உங்களை போலயே ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படிங்கவும், எங்கே உங்கள் அம்மாவை காட்டு நான் பார்க்கட்டும் அப்படிங்கும்போது அப்போ தேவி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா உங்கள் அம்மாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு தேவி சொல்லவும், இதை கேட்டதுமே துர்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா அதாவது நீ மட்டும் தான் வந்தியான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு தேவி சொல்லவும், சரி வா நானே உன்னை கொண்டு வீட்டில் கொண்டு விடடுமா அப்படின்னு கேட்கும்போது தேவியும் சரி அப்படிங்கிறாங்க. இப்படி தான் சூப்பராகவே இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. தேவியை கொண்டு விட வரும்போது துர்காவுக்கு தெரிஞ்சிடும், எப்படியும் நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சிடும். அப்போ தேவியை கொண்டு விட வரது போது அவங்க மாரியோட ஃபோட்டோவை பார்ப்பாங்களா, அதே நேரத்தில் சூர்யாவையும் துர்கா சந்திப்பாங்களா, அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க. ஏன்னா தேவிக்கு துர்காவை ரொம்பவே பிடிச்சி போகுது. அதனால சூர்யா கிட்ட எனக்கு துர்கா மாதிரிக்கே ஒரு அம்மா வேணும், அதனால துர்காவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவி சொல்லுவாங்களா. அது மட்டும் இல்லாமல் துர்கா மாரியை பார்க்கறதுக்காக அந்த ஃபோட்டோ பக்கத்தில் வரும்போது அந்த தாலியை துர்கா தொடுவாங்களா.
இதுக்கடையில் பார்த்தோம்னா தாரா வந்து துர்காவை பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்னமோ துர்காவை பார்த்ததுலேருந்து தாராவுக்கு வந்து அவங்கள பிடிக்கவே இல்லை. ஆனால் தேவியும் துர்காவும் வந்து ரொம்பவே வந்து அவங்க ரொம்ப நெருக்கமாக ஒரு அம்மா பொண்ணு மாதிரிக்கு அவங்க பழக ஆரம்பிப்பாங்க. சூர்யாவும் வந்து துர்காவை தப்பானவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்களா, துர்காவும் வந்து சூர்யாவும் வந்து அவங்க வந்து பழக ஆரம்பிப்பாங்களா, இதுக்கு வந்து தேவி வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்களா, துர்கா மாதிரிக்கு ஒரு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட வந்து தேவி சொன்னால் அடுத்தது அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு பார்க்கலாம்.